எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. சொல்லுவோமா, எங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கக்கூடிய தேவன் அவர் ஒருத்தர் மட்டும்தான். மனுஷன் நம்மளை உயர்த்த முடியாது, தேவன் ஒருவரே நம்மை உயர்த்தக்கூடிய தேவன். எல்லாம் வாய்ப்பை தந்து சொல்லமா. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களே வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களே வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். சாம்ஸ் நம்பர் 11, சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோமா? உங்களுடைய வேத புத்தகம் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 11ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 11 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். பின்னே ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பச்சையைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது. நீதிமான் என்ன செய்வான்? நீதிமான் என்ன செய்வான்? ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. நல்ல பின்னாடி இருக்கவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். உங்களை கொண்டு வந்திருக்கிற அந்த நாளின் செய்தியை கேட்பதற்கு ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை தான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். உங்கள் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நல்ல வார்த்தையை கேளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார்? சில வேளையில் அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாதது போல இருக்கும். ஏன்னா நீங்க வந்த பிரச்சனை ஒன்னா இருக்கும், நான் பேசுற வார்த்தை ஒன்னா இருக்கும். ஆனா நல்லா கவனிச்சுட்டே வாங்க, செய்தி முடிகிறதுக்குள்ள ஏதோ ஒரு வார்த்தையில கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. எனக்கு நீ என்ன பிரச்சனையோட வந்திருக்கீங்கன்னு தெரியாது, என்ன தேவையோட வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான், அது அநேகரோடு பேசும். ஆண்டவர் இன்னும் பேசலையே, இன்னும் பேசுறேன், காத்துருங்க. முதல் பாயிண்ட்ல பேச மாட்டார், இரண்டாவது பாயிண்ட்ல பேச மாட்டார். ஒருவேளை அந்த வேத வாக்கியம் முடியும் போது ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களோட பேசுவார். இன்றைக்கு நிச்சயம் உங்களோடு பேசுவதற்கு தான் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்திலே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது 3ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சத்துரு தாக்கக்கூடிய அஸ்திபாரங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்குலைக்க சத்துரு அநேக திட்டங்களை வச்சிருப்பான். ஒருவேளை நீங்களும் நானும் சத்துருவை குறித்த எச்சரிக்கை இல்லாமல் இருக்கலாம், சத்துருவை குறித்த எண்ணங்கள் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை சாதாரணமா போகிறது போல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா பிசாசு என்றைக்கும்
ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீர்குலைப்பதற்கு, நிர்மூலமாக்குவதற்கு அநேக திட்டங்களோடு அவன் வருவான். ஆனா அந்த அஸ்திபாரத்தை அடிக்கிறதுக்கு, நிர்மூலமாக்குறதுக்கு சத்துரு எத்தனையோ முறை முயற்சி செய்யறான். அதான் தாவீது சொல்றான், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான்? அவன் எந்த அஸ்திபாரத்தை அடிப்பான் தெரியுமா? 7 அஸ்திபாரங்கள். உங்க வாழ்க்கையில 7 அஸ்திபாரத்தை அசைச்சான்னா உங்க வாழ்க்கை கீழே விழுந்துடும். ஆனா கர்த்தர் மட்டும் நிறுத்தி வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீ முதலாவது வாசிக்க போறோம், எந்த அஸ்திபாரத்தை சத்துரு நிர்மூலமாக்குவான்? என் ஆவிக்குரிய வாழ்க்கையில எது அஸ்திபாரங்கள்? அந்த அஸ்திபாரத்தை ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. அந்த அஸ்திபாரம் அசைந்தால், சத்துரு விடுகிற அம்புல அது தாக்கப்படுவானால், உன் அஸ்திபாரங்கள் அசைந்தும் கட்டட கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாசிங்கள் என்னோடு கூட யோபுவின் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible with me in the book of Job chapter 15. 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வாசிக்கலாமா? நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். பக்தர் யோபுடைய வாழ்க்கையில அவனுடைய நண்பனாகிய தேமானாகிய எலிப்பாஸ், அவனை பார்க்கிறதுக்கு நண்பர்கள் வருகிறார்கள். அந்த நண்பர்ல ஒரு நண்பன் எலிப்பாஸ் சொல்றான், உன் வாழ்க்கையில ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். அதுக்கு அர்த்தம் என்ன? வசனம் சொல்லுது, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வார்த்தைகளாலும் ஹல்லேலூயா தர்க்கிக்கலாமா? நீ பயபக்தி வீணென்று சொல்லி உன் ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். பிசாசு அடிக்கிற முதல் அஸ்திபாரம் உன் ஜெப தியானம். உன் அஸ்திபாரத்தை காலி பண்ணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே என்னதான்? ஜெபம், ஜெப வாழ்க்கை, ஜெப தியானம். அததான் அவன் சொல்றான், ஓ நான் 3ஆம் வசனம், நீர் பயபக்தி வீணென்று சொல்லி அப்படின்னு யோபு சொல்லல. ஆனா யோபுவை குறித்து அவன் சகோதரன், அவனுடைய நண்பனாகிய எலிப்பாஸ் சொல்லும் போது, நீர் பயபக்தி வீணென்று சொல்லுகிறீர். ஏன்பா நான் தேவனுக்கு பயப்படணும்? ஏன்பா நான் தேவனுக்கு பயப்படுறேன், எனக்கு என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில ஜெபம் குறையுது, ஜெபத்தை பத்தி ஒரு ஞானமே இல்லை. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஜெபமே இல்லாம போயிட்டு இருக்கீங்க. உங்க முதல் அஸ்திபாரத்தை அவன் காலி பண்றான். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நன்மையும் வரக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டானா, உங்க ஜெப வாழ்க்கையை தான் முதல்ல காலி பண்ணுவான். நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஜெபம் பண்ணாததுக்கு என்ன காரணம்? அவருக்கு பயபக்தியா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கேள்வி உங்களுக்குள்ள பிசாசு சொல்லுவான், நீ இவ்வளவு பயத்தோட இருக்க, பக்தியா வாழ்ற, சர்ச்சுக்கு போற, காணிக்கை கொடுக்குற, தசமமா கொடுக்க, எல்லாம் செய்யற, ஆனா உனக்கு என்ன பிரயோஜனம்? பத்தியா உன் வாழ்க்கை எப்படி இருக்கு பார், ஒரு ஆசீர்வாதம் இல்லாம. அதனால என்ன செய்யறோம்? நான் ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம்? நான் ஜெப தியானத்துல இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய வசனத்தை நான் தியானிப்பதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு ஆசீர்வாதம் இன்னும் வரல. அப்படி சொல்லிதான் என்று சொல்லி அவன் சொல்ல மாட்டான், உள்ள இருக்க ஒருத்தன் சொல்லுவான், நீ இப்படி நடக்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு போற என்ன பிரயோஜனம்? நீ பயபக்தியா தேவனுக்கு வாழ்ந்து இந்த உலகத்தை வெறுத்து பாரு, அவன்லாம் எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்க பார். தேவனுக்கு பயந்து வாழ்ற, ஆனா ஏதாவது உனக்கு ஒரு நன்மை கிடைச்சதா அப்படின்னு சொல்லி உன் ஜெப தியானத்தை குறைய பண்ணுவான். அதான் அஸ்திபாரம். ஜெபம் என்னைக்கு ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில குறையுதோ, அஸ்திபாரம் ஆட்டம் காணுது அர்த்தம். அவன் அடிக்கிற அம்பு முதல்ல உன் ஜெப வாழ்க்கை தான். உங்களை ஜெபம் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டா, நீ நினைக்கிறீங்க அதுவா வரப்ப வரட்டும் ஆசீர்வாதம். ஹலோ கவனிங்க, அதுவா வரப்ப வரட்டும் ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணாவே எனக்கு பிரச்சனை பாஸ்டர். அநேகருடைய ஜெப வாழ்க்கையை குறித்து நான் கேட்கும் போது, நான் என்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா அன்னைக்கு என் வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை. ஹலோ, உங்க அஸ்திபாரம் நிர்மூலமாகுது. சத்துரு உன் அஸ்திபாரத்தை அசைக்கிறான். அப்படி சொல்லி 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 பல நாட்களா உன்னை ஜெபம் பண்ண விடாம வச்சிருக்கான். ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? இல்ல, ஜெபம் பண்ண என்ன பாஸ்டர் பிரயோஜனம்? நான் என்னத்தை கண்டேன்? நான் பயபக்தியா நடந்த என்னத்தை கண்டேன்? ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது. அப்புறம் ஏன் நான் ஜெபம் பண்ணணும்? கரெக்டான கேள்வி கரெக்ட் தானே? அதனால நான் ஜெபம் பண்றதே இல்லை. அடிச்சுட்டான். உன் அஸ்திபாரத்தில் ஆட்டம் கண்டுருச்சு.
உன் அஸ்திபாரத்தில் விரிசல் விழுந்துருச்சு. உன் அஸ்திபாரம் எப்ப விழுவுன்னு தெரியாது. ஜெபம் என்கிற அஸ்திபாரத்தை அவன் அசைக்கும் போது அநேக நன்மைகள் அவன் தடுக்கிறான். இந்த ஞானம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள இல்லை இன்னைக்கு. அதனாலதான் உங்களோட அதிகாலை ஜெபம் குறைஞ்சு போச்சு, உங்க உபவாச ஜெபம் குறைஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். பண்றவங்க பண்ணட்டும் பாஸ்டர், ஒரு பக்கம் நாங்கெல்லாம் அப்படியே வந்துட்டு போவோம். கர்த்தருக்கு மகிமை. எங்க வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையே இல்ல. ஜெபிக்கிறவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்க ஜெபம் பண்றீங்களா இல்லையா. நீங்க இப்ப என்ன கேளுங்க, பாஸ்டர் என்னை பத்தி என்ன சொல்லுங்க, என் ஜெபம் எப்படி நல்லா இருக்கா இல்லையா, உங்க முகத்தை பார்த்தே சொல்லுவேன் உங்ககிட்ட ஜெபம் இருக்கா இல்லையா. நீங்க கருப்பாருங்க, சிகப்பாருங்க, நெட்டையாருங்க, குட்டையாருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரொம்ப சிகப்பா இருக்கிற ரொம்ப ஜெபம் பண்றான்னு அர்த்தமா? மோசே அதிகமாய் ஜெபித்தான், அவன் முகம் பிரகாசமா இருந்தது, அது வேற, அது வேற. நீங்க கருப்பானாலும் உங்க மேல ஒரு மகிமை இருக்கும் பாத்தீங்களா, உங்க முகத்துல அந்த செழுமை தெரியும். ஜெபிக்கிறவங்கள கருப்பா இருப்பாங்க, ஆனா முகம் அப்படி தேவ பிரசன்னத்தில் நிறைஞ்சிருக்கும். சிகப்பா இருப்பான், ஆனா எனக்கு தான் தெரியும் ஆவிக்குரிய கருன்னு ஒரு கருப்பு முகம் அவன் முகத்துல தெரியும். உங்களை ஜெபிக்கிறவங்களை பார்த்தாலே சொல்லிடலாம் யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்க, யாரெல்லாம் ஜெபிக்கல, யாரெல்லாம் அப்பப்ப ஜெபம் பண்றீங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா பிரச்சனை வந்துடக்கூடாதேன்னு ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணும். ஜெபிக்கலன்னா என்ன ஆகும், ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது நமக்கு, ஏன்டா எப்பயாவது ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிடுவோம். உங்க அஸ்திபாரத்தை நிர்மூலமாக்குறதே உங்களுக்கே தெரியல. தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு தெரிந்தும் he went and prayed. போயிட்டான் மேல் மாடிக்கு. தானியேல் பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாச்சு. தன் தேவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, ராஜாவை தவிர ஒரு உத்தரவு போட்டான். வேற யாரும் வணங்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, வேற எந்த தேவனை நோக்கி கூப்பிடக்கூடாது. சட்டம் போட்டு கையெழுத்து வச்சாச்சு ராஜா. அது வைத்தது என்று தெரிந்தும் he went upstairs, மேல போயிட்டான் ஜெபம் பண்ண. அதான் ஜெப வாழ்க்கை. கொடுக்கிறாரோ இல்லையோ, தராரோ இல்லையோ, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோட பேசுறார். எத்தனை பேருடைய அஸ்திபாரங்கள் இன்னைக்கு நிர்மூலமாக்கி கிடக்கு தெரியுமா? கீழே விழுந்து கிடக்கு, எழும்ப முடியல. ஜெபத்துல ஜெபிக்கணுன்ற எண்ணம் இல்ல, ஜெபிக்கணுன்ற வாஞ்சை இல்ல, ஜெபிக்கணுன்ற தாகம் இல்ல, தேவனுடைய முகத்தை தேடணுன்ற எண்ணம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை உன் அஸ்திபாரம் நிர்மூலமாகிட்டு இருக்கு. அவன் எல்லாம் தெரிந்தும் அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு பயம். ராஜா கையெழுத்து வச்சுட்டான். அடுத்தவ தேவனை நோக்கி கூப்பிட்டா அவனுக்கு மரண தண்டனை, சிங்க கபி தெரிந்து போயிட்டு. ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் he went and prayed. அவன் போய் ஜெபம் பண்ணான். யாருப்பா அவனுக்கு கத்து கொடுத்தா? எந்த பாஸ்டர் அவருக்கு இருந்தாரு? எந்த ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஓடி வரீங்க, பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறோம் சபையா, கைகோத்து ஜெபம் பண்ண ஆண்டவரை விடாதீங்க. அவனுக்கு ஜீவனை கொடுத்துருங்க, எப்படியா தப்புச்சிருங்க. அவனோடு போராடுகிற ஆவி நிர்மூலமாகட்டும். கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்க அவனை நிர்மூலமாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க கை உயர்த்தி. அல்லேலூயா. ஜெபம் பண்றோம்ல, அன்னைக்கு எந்த பாஸ்டர் அவனோடு இருந்து அவனுக்கு நடத்துனது யாரு? அவனுக்கு தெரியும் ஜெபம் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு. இதெல்லாம் பிரச்சனையின் மத்தியில, பாடுகள் மத்தியில, பயத்தின் மத்தியில தான் போய் ஜெபம் பண்ணான். அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அவனு ஒரு மனுஷன் தான். கையெழுத்து வச்சாச்சு, உயிர் போவன் தெரியும். தெரிஞ்சும் பயம் இருந்தும், ஒரு ஆமென் சொல்லுங்க, பயம் இருந்தும் பயத்தின் மத்தியில சோர்ந்து போய் படுக்காம எந்திரிச்சு போய் ஜெபம் பண்ணா பார்த்தீங்களா? அதான் ஏன் ஜெபம், அதான் ஜெபம். கவனிங்க, இன்னைக்கு எத்தனை பேருடைய ஜெப வாழ்க்கை நிர்மூலமாகி கிடக்கு தெரியுமா? ஜெபமே இல்லை, சபையில் ஜெபிக்கிற ஆட்கள் இல்லை. அதிகாலையில் கவனிங்க, இங்கே கவனிக்கணும், இங்கே என்ன கவனிங்கன்னா அங்கங்க கவனிச்சரி. உங்க வாழ்க்கையை பற்றி தான் ஆண்டவர் உங்களோட பேசுறார். உங்க ஜெப வாழ்க்கை என்ன ஆயிற்று? உங்க பிள்ளைகளை ஜெபத்துக்கு எழுப்புறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பாஸ்டர், ரொம்ப படிச்சு படிச்சு களைச்சு டயர்ட் ஆயிருக்கா சொல்லாதீங்க. பிள்ளைகளை எழுப்புங்க. அதிகாலையில் ஜெபத்தில் நில்லுங்க. ஒரு ஆசீர்வாதம் உன்னை தாண்டி போகாது, தாண்டி போக விடக்கூடாது. ஆமென். என் ஜெபத்தில் தான், என் முழங்கால தான் என் வாழ்க்கை இருக்கிறது. ஐயா, நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்றது வேற, பிரச்சனையில ஜெபம் பண்றாங்க பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான ஜெபாலு, அவன் தான் உண்மையா ஜெபிக்கிறாள். பிரச்சனை வந்தா ஓடி வரீங்க, பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணணும், பிரச்சனை வந்தா அழுவுறீங்க, பிரச்சனை வந்தா ஆண்டவர் சமூகத்துக்கு அதிகாலையில போறீங்க. அதல்ல ஜெபம். நல்லா இருக்கணும் இல்லையோ, நெருக்கம் வருதோ இல்லையோ, பாடுகள் மத்தியில் இருக்கணும் இல்லையோ, அந்த ஜெபத்துக்கு நம்ம ஏன் தெரியுமா? என் அஸ்திபார நிர்மூலமாகிடும். பிசாசு மறைவிடத்திலிருந்து அடிப்பான்,
மறைவிடத்திலிருந்து நானேற்றி வில்லை எய்வதற்கு அவன் குறிப்பாத்துக்கிட்டே இருக்கான். என்றைக்கு உன்னுடைய ஜெபம் நிறுத்தப்படுகிறதோ அடிச்சிருவான். உன் ஜெபம் தான் அப்படி பாதுகாத்துக்கிட்டே நிக்குது. உன் ஜெபம் தான் உன்னை சுற்றிலும் வேலி அடைச்சிருக்கு. உன் ஜெபம் தான் தேவனுடைய பாதுகாப்பு உனக்கு பெற்றுக் கொடுக்குது. இன்னைக்கு ஜெபம் இல்லாம அநேக குடும்பங்கள் வெறுமையா இருக்குப்பா. ஜெப வாழ்க்கை வெறுமையா இருக்கு. வரீங்க, நல்ல சத்தியம் கேட்குறீங்க, ஆண்டவரை நேசிக்கிறீங்க, எல்லாம் கரெக்டு தான். நான் அதெல்லாம் உங்களை குறையே சொல்லலை. ஏன்னா நான் போயிட்டு பார்த்துட்டு வந்த தேசங்களில் இருக்கிற ஆவிக்குரிய நிலைமையும் இங்கே இருக்கிற ஆவிக்குரிய நிலைமையும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனால் நீங்க அறியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது. நீதிமானுடைய அஸ்திபாரம் தான் நிர்மூலமாகும். சும்மா இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவன் தொடவே மாட்டான். அவன் செழிப்பா இருப்பான். அவன் ஜெபம் பண்ண மாட்டான். நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச சினிமா போவான், நினைச்ச நேரத்துக்கு வெளியே சுத்துவான், நினைச்ச நேரத்துக்கு உலகத்தை அனுபவிப்பான், எல்லாம் செய்வாம செழிப்பா இருப்பான். நீங்க நினைப்பீங்க, நான் தேவனுக்கு பயந்து விருதாவா நடக்கிறேனா, நான் தேவனை துதிச்சு மகிமைப்படுத்தி வாழ்றேனே, நான் உபவாசித்து வாழ்றேனே, எனக்கு ஒரு நன்மை வரலையே. இதுதான் உங்களுடைய ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறது. கால தாமதம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Matthew chapter 26 verse 39. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்க போகிறோம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவுடைய ஜெப வாழ்க்கையை நன்றாக கவனித்து பாருங்கள். அவர் எப்பொழுது ஜெபிப்பார்? அதிகாலையில போய் ஜெபம் பண்ணுவார், தனிமையா போய் ஜெபம் பண்ணுவார், சாயந்தரம் ஜெபம் பண்ணுவார், கடற்கரையில ஜெபம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். he was always busy. எப்பொழுது பிஸியா தான் இருப்பாரு. ஆனா வேதம் சாப்பிடுவதற்கு நேரம் கிடைக்கலையா, ஆனா ஜெபிக்க மட்டும் அவருக்கு நேரம் கிடைச்சது. நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கும், ஆனா ஜெபம் மட்டும் நேரம் கிடைக்காது. ரொம்ப டயர்டு பாஸ்டர், ரொம்ப வேலை பாஸ்டர், ரொம்ப பிஸியா இருக்கேன் பாஸ்டர். ஸ்தோத்திரம். இயேசுவை போல ரொம்ப பிஸியா இருக்கிற ஆள் இந்த உலகத்தில் இருக்கா? அவரை தேடி எப்பொழுதும் ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருந்தாங்க. வருகிறவரும் போகிறவரும் ஏராளமான பேர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மத்தியில நேரம் கிடைக்குமா பார்த்து ஆண்டவர் போய் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? மரிக்க போகிறாருன்னு தெரியும். அந்த கெத்செமனே தோட்டத்தில் உள்ள போனோன்னு சீஷர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம். ஆனா இயேசுவோ முகம் குப்புற போய் விழுந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். பாடுகள் மத்தியில ஜெபிப்பது தான் ஜெபம். நெருக்கத்தின் மத்தியில ஜெபம் பண்ணதான் ஜெபம். ஐயோ, இந்த நேரத்தில் என்னால ஜெபம் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வரணுமே, அது இருந்தா ஓகே, அது இருந்தா சந்தோஷம். சில நேரத்தில் நம்மளால ஜெபம் பண்ண முடியாது, ஜெபிக்கிற எண்ணம் இருக்காது, ஆனா உள்ளத்துல ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கணும். ஐயோ, இந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணாம இருக்கேனே, ஜெபம் பண்ண முடியலையே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவ்வளோ நெருக்கப்படும் போது கெத்செமனே தோட்டத்தில் விழுந்து 3 முறை ஜெபம் பண்ணாராம். அதான் ஜெப வாழ்க்கை. மரிக்கிறதுக்கு கூட ஏன் நான் நினைச்சேன், ஏன் ஆண்டவர் மரிக்கும் போது ஜெபம் பண்றாரு? பிதாவே சித்தம் ஆகட்டும் 3 முறை ஜெபம் பண்ணிட்டாரு. ஆமென். அந்த சூழ்நிலையை கையாளுவதற்கு பலன் வேணும், அதுக்கு தான் ஜெபம். உங்க நெருக்கத்துல ஏன் உங்களுக்கு ஜெபம் வேணும் தெரியுமா? அந்த ஜெபத்தை, அந்த நேரத்தை ஹேண்டில் பண்றதுக்கு அந்த பலன் வேணும். அந்த நெருக்கத்தை சமாளிப்பதற்கும், அந்த சூழ்நிலையில் ஆண்டவரோடு நிற்பதற்கும், அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் அந்த ஜெபம். இன்னைக்கு சபைக்குள்ள அது இல்லையே. வரீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆனா உன் அஸ்திபாரம் நிர்மூலமாகுது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நிர்மூலமாக்கி கொண்டு சத்துருடைய எண்ணமெல்லாம் மறைவிடத்திலிருந்து அம்பை எய்து எப்படியாவது உன்னை சிதறடிக்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம். ஆண்டவர் எச்சரிச்சிட்டார். உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு நீ பார்த்துக்க கொஞ்சம். எங்க வீட்டம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க பாஸ்டர், அது நல்லா ஜெபம் பண்ணும் எப்பொழுதுமே. நம்ம ஆட்கள்லாம் ஒன்றும் ஜெபம் பண்றதில்லை, எல்லாம் பொண்டாட்டியுடைய பலத்தையே நம்பிட்டு உட்காந்துருக்குது. அப்படி தானே? ஒரு கூட்டம் சபையில் அப்படி தான் இருக்குது. எல்லாம் எங்கள் வீட்டம்மா ஜெபம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணிட்டுப்பா. உன் ஜெப வாழ்க்கை என்னன்னு யோசி கொஞ்சம். ஆமென். பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் என் வேலை, மற்றதெல்லாம் அது மனைவி அப்புறம் பரலவும் போயிடும். நீ இங்கெல்லாம் இருப்ப, உலகப்பிரமல்ல இருப்ப, கைவிடப்பட்டு போவாயே. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்துமா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அந்த ஆத்துமாவுக்கு இயேசு தேவை, அந்த ஆத்துமாவுடைய பாதுகாப்புக்கு ஜெபம் தேவை. சபை ஜெபம் பண்ணும். ஆனா நீ என்ன பண்ற? தேவ பிள்ளையே, ஆண்டவர் எச்சரிக்கிறார், உன் அஸ்திபாரம் நிர்மூலமாக கூடாது.
ரெண்டாவது அவன் தாக்குகிற அஸ்திபாரம் என்ன? எபிரேயர் நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில், இந்த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் chapter 10. Turn your Bible with me. எபிரேயர் நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 24, 25 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எபிரேயர் நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல 24ஆம் வசனத்தையும் 25ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வாசிங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தேவப்பிள்ளையுடைய அஸ்திபாரத்தை பற்றி எழுதுகிறார். அநேக சபையை கூடி வருவதை விட்டுவிடுகிறது போல நீங்களும் சபை கூடி வருதல், that means a fellowship, ஐக்கியம். ஒரு தேவப்பிள்ளையினுடைய ஐக்கியத்தை பிசாசு உங்களை கெடுக்கணும், உங்க வாழ்க்கையை நிர்மூலமாக்கணும். நம்ம செய்கிற 2வது தந்திரம் உங்க ஐக்கியத்தை உடைப்பான். ஆமென். சபையோடு இருக்கிற உங்க ஐக்கியத்தை என்ன செய்வான் சொல்லுங்க? உடைப்பான். சபையை குறித்து ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல இராதபடி, சபையை குறித்த ஒரு யோசனையே உங்களுக்குள்ள வராதபடி அவன் பார்த்துக்குவான். சபை உங்க ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய உத்தரவாதி. ஆமென். அடைக்கப்பட்ட தோட்டம், முத்தரிக்கப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. பைபிள் சொல்லுது, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். இத கர்த்தர் ஒரு வேலி வச்சு அடைச்சிருக்க, உங்களை கொண்டு வந்து இந்த சபைக்குள்ள உட்கார வச்சிருக்கிறார். இந்த சபை உன் ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய வேலி, இந்த சபை உன் ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய உத்தரவாதம். இந்த சபையுடைய ஐக்கியத்தை உடைப்பான், உங்களை வரவிட மாட்டான். ஸ்தோத்திரம். அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி. ஒரு தேவப்பிள்ளை எங்க அன்பை கற்றுக்கொள்வது, எங்க நற்கிரியை கற்றுக்கொள்வான்னா தேவனுடைய சபைதான். எப்படி அன்பா இருக்கலாம் கற்றுக்கொள்ள இடம் இதான், வாக்குவாதம் பண்ற இடம் இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சபைக்குள்ள இருக்க வாக்குவாதங்களை பற்றி எழுதுகிறார். அநேக சபைக்குள்ள வாக்குவாதம் பண்றாங்க. குலோவையாளி வீட்டாரால் உங்கள் வாக்குவாதங்கள் எனக்கு அறிவிக்கப்படுகிறது. ஒரு சபையிலிருந்து அந்த பவுலுக்கு நியூஸ் போகுது, இந்த சபையில நிறைய வாக்குவாதம், நிறைய கசப்பு, நிறைய வெறுப்பு. ஸ்தோத்திரம். சபைக்கு வருவான், ஒருத்தர் பார்க்க மாட்டான், ஒருத்தரோட பேச மாட்டான். சபைக்குள்ள இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது சரியில்லை, அது சரியில்லை பாஸ்டர், இது என் பார்வைக்கு நல்லா இல்ல, என்ன இப்படிலாம் பண்றாங்க, அப்படிலாம் பண்றாங்க. சபையை குறித்து அநேக காரியங்களை ராங்கான திங்ஸ் உங்களுக்கு விதப்பான். பிசாசுடைய தந்திரமே உங்களை சபையை விட்டு ஓட வைக்கணும்னா சபையை குறித்து நல்லா சொல்லவே மாட்டான், உங்கள்கிட்ட நல்லா பேசவே மாட்டான். பத்தியா அது சரியில்லை, பத்தியா இது சரியில்லை, பத்தியா இது நல்லாவே இல்லை, பத்தியா ஆராதனை பேர் இப்படி இருக்கு, பத்தியா அப்படி இருக்கு, பத்தியா இப்படி இருக்கு, பத்தியா இவங்க பத்தியா சரியில்லை, அந்த விசுவாசி சரியில்லை, என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க, நீ பார்க்க மாட்டேங்க. இதெல்லாம் சபைக்குள்ள நடக்கும். ஆமென். ஒரு சின்ன குடும்பத்துக்குள்ளேயே அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா இவ்வளவு பெரிய சபையில பிரச்சனை இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ஓ கூடி வருதல உன் ஐக்கியத்தை விட்டுறாத. அதை தான் உடைப்பா. முதல்ல சபையை குறித்து ராங்கா உங்களுக்குள்ள விதைச்ச பிறகுதான் உங்களை தள்ளுவான், சபையை விட்டு தள்ளுவான். எந்த சபையும் பூரணமானதல்ல, எந்த சபையும் பிரச்சனை இல்லாத சபையே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு. இந்த கம்பெனியை விட்டு போனா அந்த கம்பெனி நல்லா இருக்கும்னா அங்கேயும் பிரச்சனை இருக்கும். இந்த வேலையை விட்டு போய் அந்த வேலைக்கு போனா அந்த எஜமான் பார்வைக்கு நல்லா இருப்பான், ஆனா போன பிறகுதான் தெரியும் அந்த எஜமான் எப்படின்னு. பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? உன் அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீ விட்டுறாத. உன் ஐக்கியத்தை உடைப்பான். சபையினுக்கு பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தை உடைப்பான். ஸ்தோத்திரம். உன்னை ஏன்னு கேள்வி கேட்க கூடாத ஒரு சபையை தேடுவீங்க. அப்பதான் உங்க இறுதியை தேடும். நமக்கு ஏன்பா வம்பு, இங்க இருந்தா தானே பிரச்சனை. யாருக்காக ஆண்டவர் பேசுறாரோ தெரியல. இந்த வார்த்தையை நான் எடுக்கும்போது ஆண்டவர் இன்னைக்கு சொல்லணுமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆண்டவர் சொன்ன சொல்லு, சபைக்கு சொல்லு. உன்னை சபையை விட்டு எப்படியாவது பிரித்து உங்களை சேதப்படுத்துவதற்கு முன்பதாக உங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை முதல்ல கொண்டு வருவான். அந்த பிரிவினை எப்படி வரும்? சபையை குறித்து எண்ணங்கள் சரியா இருக்காது. நான் முந்தி மாதிரி இல்லப்பா, நான் வந்த புதுசுலாம் சூப்பரா இருந்துச்சு. பைபிள் என்ன சொல்லுது? சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தம், அசுத்தம் உள்ளவனுக்கு
சகலமும் அசுத்தம். உங்க பார்வை தப்பா இருந்துச்சுன்னா பார்க்கறதெல்லாம் தப்பா தான் தெரியும். பச்சை கண்ணாடி போட்டால் எல்லாம் பச்சையா தான் தெரியும், வெள்ளையாவா தெரியும். நீங்க போடுற கண்ணாடி கருப்பு கண்ணாடினா எப்படி தெரியும் சொல்லுங்க? என்ன முந்தி மாதிரி வெள்ளையா இல்லையே, நீ போட்ட கண்ணாடி கருப்பு கண்ணாடி, அது கருப்பா தான் காட்டும் எல்லாத்தையும். பச்சை போட்டா பச்சையா தான் காட்டும், சிகப்பு போட்டா சிகப்பா தான் காட்டும். அப்ப நம்ம பார்வை இன்னைக்கு மாறுது சபையை குறித்து. ஸ்தோத்திரம். அவங்கள மட்டும் முக்கியப்படுத்துறாங்க, இவங்கள மட்டும் முக்கியப்படுத்துறாங்க. வா நீ வா ஒடியா உட்காரு, ஊழியத்தில் உட்காரு, உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறோம். என்ன அரசியல் கட்சி இல்லையே, சபை என்பது அரசியல் கட்சி இல்லையே, ஆமாவா இல்லையா? ஆமா, அங்கதான் ஆளு வேணும், முகத்தை பார்த்து முகதாட்சணியம் பார்த்து அங்க ஒரு பொறுப்பு கொடுப்பான். மாற்று கட்சியில இருந்து வந்தா உடனே எம்பி சீட் கொடுத்துருவான். ஸ்தோத்திரம். எத்தனை சபைகள்ல மூப்பர்கள்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்டேஜில் சேர் போட்டு உட்கார வச்சிருப்பான். இந்த வேலையில எங்கிட்ட ஆகாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அதெல்லாம் பார்த்து கரகண்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன செய்யணும், சபையை எப்படி நடத்தணும், எப்படி சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும், எல்லாம் கற்றுக் கொடுத்து 15 வருஷம் ஒரு பரிசுத்தவான் கீழே வச்சு தான் எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. எப்படி ஹேண்டில் பண்ணும் சபையை, ஒரு விசுவாசி என்ன நோக்கத்தோடு வருவான், எப்படி பேசுவான், அவன் சொன்னதை இவன்கிட்ட சொல்லுமா, அவன் சொன்னதான் எல்லாம் மூச்சே விட மாட்டோம். தேவன் சபையை நடத்த ஞானம் கொடுத்துருக்காரு. சபை என்ன நினைக்கிறீங்க, பிசாசு எப்ப எப்ப எப்ப, ஏன்னா இந்த ஒரு மனதை உடைச்சுதான், இந்த ஐக்கியத்தை உடைச்சுதான்னா உங்களை அழகாக தனியாக கொண்டு போயிடுவான். ஜாக்கிரதையா இருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கத்தர் கொடுத்த சபை போதும், கத்தர் கொடுத்த ஐக்கியம் போதும், என் பக்கத்தில் இருக்க விசுவாசியுடைய உறவு எனக்கு போதும். அவங்க முகத்தை பார்த்து அவங்களோட கை குலுக்கிட்டு சந்தோஷமா போனா போதும். வாக்குவாதம் கூடாது, கசப்பு கூடாது, எரிச்சல் கூடாது, போட்டி கூடாது, பொறாமை கூடாது, ஹல்லேலூயா, சண்டை கூடாது சபையில. சபை என்பது ஸ்தோத்திரம், அது ஒரு சண்டை கடை இல்ல. சபை தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சரீரம். ஹல்லேலூயா. எத்தனை சபைகள்ல அடிதடி. ஸ்தோத்திரம். அந்த பாஸ்போர்ட்டுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அங்க உள்ள ஒரு விசுவாசி உட்கார்ந்துருக்கார். பாஸ்டர் கேட்டிங்களா, அந்த சபையில எவ்வளோ பிரச்சனை, 2 கூட்டமும் அடிச்சுக்கிறாங்க ஏன்ட்ட வந்து. நான் சொன்னேன் தொலைச்சு விடுவேன் எல்லாத்தையும். நல்ல வேலைக்கு நான் சொன்னேன், சார் உங்களை வச்சார் ஆண்டவர் இந்த இடத்துல, சபையை காப்பாற்றுறதுக்குன்னே உங்களை வச்சார். ஆமென். ஒரு சபையில், பெரிய சபையில் அடித்தடி, கமிட்டிக்கும் ஐயருக்கும் சாரி கமிட்டிக்கும் ஊழியக்காருக்கும் பயங்கர பிரச்சனை. கமிட்டி சபையை பூட்டிடுச்சு, சபை நடத்தக்கூடாது, ஊழியக்கார் தனியாக ஜனங்களை கொண்டு வெளியில் உட்கார். அவ்வளோ பெரிய சபை, 2 கூட்டமாக போலீஸ் ஸ்டேஷன் இருந்துருச்சு. அவர் நல்ல வேலைக்கு அவர் தேவனுடைய மனுஷனாக இருந்தனால, ஐயா இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா, இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி வச்சு இப்படி சண்டை போடுறீங்களே, நாட்களை பற்றி எல்லாத்தையும் உள்ளே தள்ளிடுவேன், மரியாதையை பூட்டை திறந்து விடு, சபை ஆராதனை நடக்கணும். நான் சொன்னேன், அப்போ தான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், ஏற்ற இடத்துல ஒரு ஆளை கொண்டு வந்து உள்ளே வச்சிருக்கிறார். இல்லைன்னா அது வேற மாதிரி, வேற ஒரு மனுஷனாக இருந்தால் வேற மாதிரி ஹேண்டில் ஆகிருக்கும். உடனே கேஸை போட்டு உள்ளே தள்ளி நிரந்தரமாக பூட்டை தான் பார்ப்பான். ஆனால் கத்த தன்னுடைய மனுஷனை வச்சு அங்கே பயங்கரமான கிரியை. சபை அவருடையது. ஆமென் சொல்லுங்க. இங்க வாக்குவாதத்துக்கோ, எரிச்சலுக்கோ, போட்டிக்கோ, பொறாமைக்கோ, பதவிக்கோ இங்க உள்ள சண்டை நடக்கவே கூடாது. அவங்கவுங்க வரீங்களா, கப்பு சுப்புன்னு வாயை மூடிட்டு வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற பிரதிபலன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வரும். ஆமென். மனுஷனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நாள் ஒரு ரிவார்டு வேணாம். சபை கூடி வருதல் அவ்வளவு முக்கியம். சபை கூடி வருதல் ஐக்கியத்தை உடைக்கிறதுக்கு தான். இதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த சபைக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு சமாதானம் இருக்கணும். 3வது எதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், எது அஸ்திபாரம் நிர்மூலமாகும். சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம், 42ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 42 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல், தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. சங்கீதக்காரருடைய அனுபவத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள். 3வது ஒரு அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தை நிர்மூலமாக்குறதுக்கு தான் பிசாசு எல்லா விதமான அம்புகளை எய்வான். தாவீதுடைய அனுபவம் என்ன? இந்த 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல், தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்குது. ஆண்டவர் மேல ஒரு தாகத்தை இயற்கையாவே ஆண்டவர் வைப்பார் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளேயும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு யார் மேல தாகம் இருக்கணும்? ஆண்டவர் மேல ஒரு தாகம்.
ஆண்டவரை குறித்த ஒரு நினைப்பு, ஆண்டவரை குறித்த ஒரு எண்ணம், அதை தான் உடைப்பான் பிசாசு. அதை தான் நிர்மூலமாக்குவான். தேவனை குறிச்ச ஒரு எண்ணமே உங்களுக்குள்ள இல்லாதபடி நீ ஒரு பரிசுத்தவான்றதை மட்டும்தான் காட்டுவான், விசுவாசின்றதை மட்டும்தான் முகத்துக்கு காட்டுவான். ஆனா தாவீதுடைய அனுபவம் என்ன? ஆவிக்குரிய அனுபவம். தேவனே, என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கு. ஆரம்பத்தில் இந்த தாகமும் ஆரம்பத்தில் இந்த வாஞ்சையும் இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரை குறித்து இல்லை. ஹலோ, ஆண்டவர் மேல அவ்வளவு தாகமா இருந்த குடும்பங்கள் உண்டு. ஆண்டவர் மேல அவ்வளோ தாகமா இருந்த ஆட்கள் உண்டு. தேவனே, என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கு. உதாரணம் சொல்றான் பாருங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல். ஒரு மானுக்கு தண்ணி தாக அடிச்சதுன்னா அந்த மான் எப்படி தண்ணிக்கு அலையுமோ, காணல் நீரை பார்த்து ஓடுமா, அந்த பா தண்ணி அங்க இருக்கு, தப்பா தண்ணி அங்க இருக்கு, தப்பா தண்ணி அங்க இருக்கு. போக போக அது ஒரு காணல் நீர் ரொம்ப தூரம் போய் எப்படி அந்த தண்ணிக்கு அலையுதோ, தேவனே, என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மூன்றாவது அஸ்திபாரம் இந்த தாகத்தை தான் பிசாசு உடைப்பான். நீ இரு, எல்லார போலவும் இரு, நீ ரொம்பலாம் அழட்டிக்காத, ரொம்பலாம் ஆவியில நிரம்பாத. தேவன் 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 எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்காத. ஆண்டவர் ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்காத. சபன் சபன் எப்ப பார்த்தாலும் சொல்லாத. எப்பொழுதும் போல போயிட்டு வா. நீ ஒரு நார்மலா ஒரு விசுவாசியா. சில நேரத்தில் நீங்க ஆழமா போகணும்னு நினைக்கும் போது பிசாசு உங்களோடு பேசுகிற காரியம் என்ன? ரொம்ப ஆழமா போகாத, ரொம்ப ஐக்கியமா போயிடாத சபையோட. ஆமென். உங்களை அப்படி பேசுறானா, உங்களை அப்படி சொல்றானா, சும்மா போயிட்டு வா, டச் வச்சுக்கோ, அட்டெண்டன்ஸ் போட்டு வா, அவ்வளவுதான். ஆனா அந்த இயற்கையா அந்த தாகத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். நீ ரட்சிக்கப்பட்ட போது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளேயும் அந்த தாகம் இருக்கும். ஆண்டவருக்கான ஒரு இதயம் அங்க இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைக்கு. ஆனா நாள் அடைவுல, நாள் ஆக 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 அந்த தாகம் குறைய ஆரம்பிக்கும். தேவன் மேல் உள்ள அந்த வாஞ்சை குறைய ஆரம்பிக்கும். ஆமென். 42ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லும்போது ஆண்டவருக்கு மகிமை 2ஆம் வசனத்துல சொல்றாரு, என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கு. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். என்ன அழகா எழுதுறாருல, என்ன அழகா எழுதுறாருல. நான் எப்ப வந்து அவரை பார்ப்பேன், நான் எப்பொழுது வந்து தேவ சந்நிதியில வந்து நிற்பேன் என்று என் ஆத்துமா. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த தாகம் இல்ல, வரீங்க ஆனா தாகம் குறைஞ்சிருச்சு. நான் அதை பத்தி தான் பேசுறேன். ஆரம்ப நாட்கள்ல எப்போ ஓடி வருவோம், ஆராதனை எப்ப தொடங்கும், ஆராதனைக்கு அன்னைக்கு இருந்த அந்த பரவசம் இன்னைக்கு இல்ல. நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை செக் பண்ணுங்க. அன்றைக்கு இருந்த அந்த பரவசம் இன்னைக்கு இருக்குதா? அடிச்சு புடிச்சு ஐயோ டைம் ஆச்சு ஓடி வந்த நாட்கள்லாம் இருக்கிறது. இன்னைக்கு அப்படியே மங்கி போச்சு. போலாம் போலாம் மெதுவா போலாம், என்னப்ப. ஆனா அன்னைக்கு ஏய் கிளம்பு கிளம்பு கிளம்பு, மணி ஆச்சு 9 ஆகுது, 8 ஆச்சு, 8:45 ஆச்சு சொல்லிக்கிட்டே இருந்த ஆட்கள் இன்னைக்கு அப்படியே ஆஃப் ஆகுது. அதுதான் தாகம் குறையும். சத்து அந்த அஸ்திபாரத்தை நிர்மூலம். நீங்க தேவன் மேல தாகம் இல்லைன்னா அவருக்கு உங்க மேல ஏன் தாகம்? அவர் எப்படி உங்க காரியத்தை தாகமா இருப்பாரு? என் பிள்ளைக்கு இதை செய்யணும், என் பிள்ளைக்கு அதை கொடுக்கணும், என் மகனுக்கு இதை செய்யணும், இந்த வருஷம் நான் இதை கொடுக்கணும். உங்க நினைவா தேவன் இருக்க வேண்டுமானால் நீங்க அவர் நினைவா இருக்கணும். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, என் தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி.
மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே என்ற ஆத்துமா ஆமென் தாகமாய் வாஞ்சையாய் இருக்குதே. ஆமென். அன்னைக்கு இருந்த தாகம் எத்தனை பேர் என்னோட ஒத்துக்கொள்ள முடியும்னு தெரியல. அன்றைக்கு இருந்த வாஞ்சை, தேவனுடைய சபையை நீங்க கண்டுபிடித்த போது, தேவன் எனக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு நீங்களும் உங்க கணவனும் பேசின நாட்கள், அன்றைக்கு இருந்த அந்த வேகம் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. தேவனை குறித்தும் சபை குறித்தும் தாவீது எப்பொழுது வாஞ்சையா இருப்பான். ஆமென். அவன் சொல்றான், நான் நல்ல வீட்டில் படுத்திருக்கிறேன், ஆனா தேவனுடைய பெட்டி திரைச்சீலைகளின் கீழே இருக்குதே. தாவீதுக்கு ஒரு ஏக்கம், தாவீதுக்கு சபையை குறித்து ஒரு எண்ணம், தாவீதுக்கு தேவன வீட்டை குறித்த ஒரு யோசனை. எத்தனை பேர் சபை கட்டப்படணும் ஜெபம் பண்றீங்க? அதற்குரிய பிரதிபலன் உங்களுக்கு வந்துடும் தெரியுமா? கட்டாயம் கணக்கணும். என் வீடு பாலாய் கிடக்க நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு ஓடி போவது என்ன? ஆண்டவர் தீர்க்கதரிசி புத்தகத்தில் கேட்டிருக்கார், என் வீடு பாலாய் கிடக்க, என் வீடு கட்டப்படணும், நீங்க முதல்ல எனக்கு ஒரு வீட்டை கொடுங்க ஆண்டவர். ஜெபம் பண்ணாதீங்க. ஐ நெவர் பிரேட். என் வாழ்க்கையில எனக்கு ஒரு வீடு வேணும், நான் ஜெபம் பண்ணதே இல்லை. நல்ல கவனி, நான் சாட்சியா ஆண்டவர் முன்னாடி சொல்றேன், எனக்குன்னு ஒரு வீடு கொடுங்க ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணதே இல்லை. எப்படியாவது தேவனுடைய சபை கட்டப்படணும், தேவனுடைய சபைக்கு ஒரு இடம் வாங்கணும். இதைத்தான் என் நினைப்புல நான் வச்சுக்கிட்டு எங்க போனாலும், இந்த இடம் நல்லா இருக்குமா, அந்த இடம் நல்லா இருக்குமா, இங்க கட்டலாமா, அங்க கட்டலாமா, இதை வாங்கினா நல்லா, ஆண்டவரே இந்த இடத்த கொடுங்க ஆண்டவரே, அந்த இடத்த கொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் நின்று ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு ஒரு வீட்டை கொடுங்க நான் ஜெபம் பண்ணதே இல்லை. ஆனா ஆண்டவர் முதல்ல எனக்கு கொடுத்தது அவர் வீடு இல்லை, என் வீட்டை தான் கொடுத்தார். நான் அவர் வீட்டை பத்தி நினைச்சேன், அவர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். ஆமென். நான் சொல்லித்தரேன், நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா நீங்க கர்த்தருடைய வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க உங்க வீட்டை பத்தி ஆண்டவர்கிட்ட பேசாதீங்க. ஆண்டவர் ஒரு நிலையான வீட்டை கட்டுவார். தாவீதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன், என்னாலும் உனக்கு ஒரு விளக்கு இருக்கும் எரியும்படி நான் எருசலேமில் உனக்கு கட்டளையிடுவேன். தாவீதுக்கு எப்பொழுது தனக்கு வீடு கட்டணும்ன்ற எண்ணமே இல்லை, முதல்ல அவன் ஆண்டவருடைய வீட்டை கட்டணும் தான் யோசித்தான். அப்பதான் கர்த்தர் சொன்ன, நீ என் வீட்டை கட்ட வேண்டாம், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். இன்னைக்கு ஒரு சூட்சியமே அதுதான். நீங்க நிறைய பேர் ஆண்டவரை எனக்கு ஒரு வீட்டை தாருன்னு ஜெபம் பண்றீங்க, நல்லது. ஆனா அதுக்கு முன்னாடி தேவனே உங்க வீட்டை கட்டுங்க, உங்க வீட்டை கட்டி எழுப்புங்க. ஏன்னா ஒருத்தர் இல்ல, 4 பேர்ல 5 பேர்ல எத்தனையோ பேர் தீர்க்கதரிசனம் ஆண்டவர் ஒரு பெரிய சபையை கொடுப்பார். அதுக்கு அந்த சாதாரண ஜெபமெல்லாம் ஆகாது, அதுக்கு ஒரு பெரிய ஜெபம், ஒரு இமாலய ஜெபம், ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு விளைக்கரையும். அது என்னது? முழங்கால். முழங்கால் தான் விளைக்கரையும், வேற ஒண்ணும் இல்லை. உங்களை காப்பி குடிக்காதீங்க, காசு கொடுங்க, ஒரு 2 வேளை சாப்பிடுங்க, ஒரு வேளை சாப்பிடாதீங்க, அந்த காசை கொண்டு சபையில கொடுங்கலாம் உங்களை வருத்தப்படுத்தவே மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில சபை கட்டுறதுக்கு என்ன கர்த்தர் வருத்தப்படுத்தினதே இல்லை. எத்தனையோ பேர் சாட்சியை நான் கேட்டிருக்கேன். ஒரு செங்கலுக்கு ஜெபம் பண்ணுவேன், 10 செங்கல் ஆண்டவர் கொடுத்தார், 50 செங்கல் கர்த்தர் கொடுத்தார். நானும் சர்ச்சு கட்டினேன், நான் ஒரு செங்கல் 2 செங்கலுக்கெல்லாம் கர்த்தர் என்ன அப்படி வைக்கவே இல்லை. ஆமென். கட்ட ஆரம்பிச்சோம், கட 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 கடன் கர்த்தர் பணம் கொடுத்துட்டே இருந்தார், ஜனங்க கொண்டாந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. கட்டி முடிக்கும் போது 6 லட்சம் ரூபாய் என் கையில தொடங்கும் போது 1.25 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. எங்க அப்பாவோட வீடு, எங்க அப்பா கொடுத்த வீட்டை வித்து கையில காசு வச்சிருந்தேன், அவ்வளவுதான் மிஞ்சிச்சு. கடன்லாம் போக எல்லாம் செலவு போய் ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில வச்சிருந்தேன். அது அப்படியே கொண்டாந்து இங்க தான் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு என்ன போட்டு வச்சுக்கவே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு 1000 மடங்கு அதை திரும்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நான் சொன்னேன், இன்னும் பெரிய சபையை தருவார். தேவன் மேல் தாகமாறு, கர்த்தருக்கான தாகம் உனக்குள்ள இருக்கணும், தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் உனக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்றேன், எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று என் ஆத்துமா உண்மை தாகமா இருக்கு. எப்படா சபைக்கு வரலாம்? இந்த வாரம் எப்ப வரும்? இன்னைக்கு அந்த தாகம் உள்ள விசுவாசிகளுடைய எண்ணிக்கையெல்லாம் இன்னைக்கு சபையில குறைஞ்சிருச்சு. பாருங்க, 4வது வாரம் இன்னைக்கு நிறைய இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது வாரம் காலே இருக்காது. இது இன்னைக்கு இந்த பிசாசு இங்க மட்டும் இல்ல, மலேசியாவிலும் இருக்குது, சிங்கப்பூர்லயும் இருக்குது. ஒரே பிசாசு தான் எல்லாமே. தோத்திரம். நான் 3வது வாரம் பிரசங்கம் பண்ணேன், 500 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 300 பேர் தான் இருக்கிறாங்க. தோத்திரம். 300 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 150 பேர் தான் இருக்கிறாங்க. சொன்ன பாஸ்டர், முதல் வாரம் தான் கும்பல் வரும். நான் சொன்னேன், எங்க வீட்டுல எங்க சர்ச்சில் அப்படியே தான் இந்த பிசாசு எல்லா இடத்துலயும் இருக்குது. முதல் வாரம் தான் எல்லாம் வரும், பக்தி உள்ள ஜனங்கள். தோத்திரம். 2வது வாரம் அப்படியே கொஞ்சம் சைடு அடிக்கும். மாசத்துல 4 வாரத்தை 2 வாரம் ஆட்டையை போட்டுருவாங்க. அது எங்கதான் போவாங்களோ. எனக்கும் தான் உறவுகள் இருக்கு, எனக்கு தான் சொந்தக்காரன் இருக்கா. எவனும் ஞாயிற்றுக்கிழமை வைக்கவே மாட்டான். என்ன பண்றது பாஸ்டர்? திருப்தி படுத்தணுமே பாஸ்டர். சரி, ரைட், ஓகே.
ஆனா சொல்ல அந்த தாகத்தை நீ என்ன செய்யாத, குறைய விட்டுறாத, குறைய விட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அதான் முதலிடம். அவருடைய சபை அதுதான் முதலிடம். அவருடைய காரியங்கள் தான் முதலிடம். அப்படி இருந்து பாருங்க, உங்க அஸ்திபாரம் நிர்மூலமாகாது. இதத்தான் இந்த தேவன் மேல் இருக்க தாகத்தை தான் இன்னைக்கு ஜனங்களுக்கு முன்பு எடுத்துட்டான் பிசாசு. போ மெதுவா போ, ஒன்றும் பயப்படாது, மெதுவா போ, என்ன அவசரம் இப்ப, ஸ்தோத்திரம், மெதுவா போலாம் போ. அதே நம்ம வேலைக்கு போறோம், அதே உறவுகளுக்கு கல்யாணத்துக்கு போறோம்னா காலையில 5 மணிக்கு போட்டு இவன் 4 மணிக்கெல்லாம் உட்காந்துருக்கான். எனக்கு பயங்கர ஆச்சரியம். நான் கேட்டேன், ஒரு நாளாவது இந்த சபைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்திருப்பியாடா? சொந்தக்காரன் கல்யாணம் அவன் பத்திரிக்கையில போட்டதே 5 மணி தான். கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி இவன் போய் நின்று போன் அடிக்கிறான், எங்க மாப்பிள்ளைய காணோம். ஏன்னா நான் கல்யாணம் நடத்துறாரு, நான் போய் 4:45, நான் எப்படியும் சொன்ன டைம் போயிடும், 4:45 போய் நிற்கிறேன், ஆளை காணோம். 5 மணி கல்யாணம் தான் போட்டுங்க. கடைசியில் அது நடந்தது 6:15 தான் கல்யாணம் நடந்துச்சு. தோத்திரம் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள போட்டிருந்தான். நான் நினைச்சேன் சரி நல்ல நேரம் பார்த்துட்டான். இப்படிலாம் போடுறவங்க எல்லாமே நல்ல நேரம் பார்க்கறவங்கன்னு அர்த்தம். ஆமென். ஆமா, இங்கே தான் சத்தியமெல்லாம் பேசுவாங்க. ஆனா கல்யாணம் வந்துட்டா அந்த காலண்டரோடய அலைவான். நல்ல நேரம் எது, கெட்ட நேரம் எது, முகூர்த்த நேரம் எது? அத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். அடுத்த பாயிண்ட் போறேன். ஆண்டவர் மேல தாகம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தாகத்தை உங்களுக்குள்ள வந்து எடுத்துட்டான்னா, அந்த தாகம் குறைஞ்சிருச்சுன்னா கர்த்தர் உங்களை குறிச்ச தாகத்தை குறைச்சிடுவாரு. நான் ஏன் செய்தேன் என் பிள்ளைக்கு? உங்க மேல தாகமா இருக்கணும்னா நீங்க அவர் மேல 4வது வாஸ்து முடித்து கடந்து போகலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போறோம். புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 23. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. 4வது சத்துரு நிர்மூலமாக்குகிற 4வது அஸ்திபாரம் உங்கள் உறுதி. the stability. ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு உறுதி. அதான் பைபிள் என்ன சொல்லுது அந்த வசனத்துல, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்குற 4வது காரியம், நீ ஆண்டவர் மேல வச்சிருக்க உறுதிய உடைப்பா. உறுதியை பாப்பா, நீ எப்படி உறுதியா இருக்கிறியா இல்லையா? கொஞ்சம் ஷேக்காச்சுன்னா ஷேக் ஆயிடக்கூடாது. ஆமென். வாழ்க்கையை அசைக்கக்கூடிய அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நம்ம பார்க்காத பிரச்சனையாங்க நான் கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில உங்க வயசுக்கு உங்க அனுபவத்துக்கு நீங்க பார்க்காத பிரச்சனையா இனிமேல் பார்க்க போறோம். எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சோம். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நான் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் என்னோட வந்து தப்பு வச்சிருக்கதை நான் பார்க்கிறேன். அத பவுல் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுறாரு. உங்க நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருங்கன்றாரு. உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை தான் பிசாசு அசைப்பான். உங்க வாழ்க்கையுடைய அஸ்திபாரம் அசையும். அழுவீங்க, சில காலங்கள் அழுவ வேண்டி வரும். சில காலங்கள் உங்க நம்பிக்கையில பெரிய ஒரு கேள்விக்குறி வரும். ஆண்டவர் கைவிட்டுருவாரோ, ஆண்டவர் என்ன விட்டு விடுவாரோ, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, ஆண்டவர் என் விஷயத்தை விசாரிக்கலையோ, உங்க உறுதியை பாப்பா பிசாசு அசைச்சு பாப்பா. ஆமென். யோபுடைய வாழ்க்கையில அவன் மனைவி அசைச்ச முதல் காரியம் மனைவி அல்ல, பிசாசு அசைக்கிறான். இன்னும் நீ உங்களுடைய உத்தமத்தில், சத்தமா சொல்லுங்க, உறுதியாய் இருக்கிறீரோ. யோபுடைய வாழ்க்கையில பிசாசு தொட்ட ஒரே இடம் அவனுடைய உத்தமத்தில் உறுதி. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அஸ்திபாரத்தை அசைத்து தொட்டு பார்ப்பான். எந்த இடம்? உன்னுடைய நம்பிக்கையை நீ எப்படி கர்த்தருக்குள்ள வச்சிருக்கிற, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கு அதை அசைச்சு பார்ப்பான். அதை அசைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அசைக்கக்கூடிய சம்பவங்களும் அசைக்கக்கூடிய பிரச்சனையும் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில வரும். பினான்சியல் பிரச்சனை வரும், கொஞ்சம் அசைச்சு பார்ப்பான். என்ன ஆண்டவர் இவ்வளவு ஜெபம் பண்றேன், எனக்கு ஒரு பினான்சியல் பிளஸிங் இல்லை. ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் நல்லா வச்சிருப்பார். ஒருவேளை பினான்சியல் மட்டும் ஒரு குறைவா இருக்கும், பொருளாதார தேவை உங்களை போட்டு நெருக்கும். ஸ்தோத்திரம். ஆனா நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, சமாதானம் இருப்பீங்க, வீட்டுல எல்லா காரியமும் நல்லா நடக்கும். ஆனா அந்த பொருளாதாரத்துல மட்டும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதுலதான் உங்க உறுதி. ஆமென். சில இடத்துல வியாதி ஒரு பிரச்சனையா இருக்கும். அந்த இடத்துல சத்துரு உங்களை அசைச்சு பார்ப்பா. நீ எத்தனையோ பத்தி ஜெபம் பண்ற, ஏன் உனக்கு இந்த பிரச்சனை? அங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு கேள்வி வரும். அதுதான் சொல்றாரு, உங்க நம்பிக்கையை, உனக்குள்ள ஆண்டவர் வச்ச நம்பிக்கையை, ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா நிக்க கடவும். உங்க அஸ்திபாரத்தை 4வது அஸ்திபாரம் கர்த்தர் மேல இருக்கிற உறுதி. யோபு அசைச்சு பார்த்தான். யோபுக்கு நல்லா தெரிஞ்சது,
பிசாசு யார் மூலமா வரான்? மனைவி மூலமா வரான். சொல்ல, இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறியோ, ஆண்டவர் நம்பிக்கையா இருக்கிறியோ? ஸ்தோத்திரம். ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நீ ஒரு டெஸ்ட்ல பாஸ் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு. ஆனா உங்க ஒவ்வொரு காரியமும் அது தேவனால பிசாசனால சோதிக்கப்படும். நீ எந்த அளவு நம்பிக்கையா இருக்கிற? நல்ல பாடலாம், நல்ல ஆர்ப்பரிக்கலாம், நல்ல அந்நிய பாஷையில பேசலாம், ஆனா வீட்டுல போனா ஒரு பிரச்சனை இருக்கும். இப்ப நீங்க பிரச்சனையோட தான் வந்திருப்பீங்க. சில நேரத்துல உங்க வாழ்க்கை அசைக்கப்படும். ஸ்தோத்திரம். உன் நம்பிக்கை அசைக்கப்படும், உன்னுடைய உறுதி அசைக்கப்படும். ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? எப்படி தெரியுமா அசைக்கப்படும்? கால தாமதம். உங்க வாழ்க்கையில சில நேரத்தில் கால தாமதம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு நன்மை நடக்காம சில பல காலங்கள், சில பல மாதங்கள் அப்படியே உங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும். நீங்க யோசிப்பீங்க, ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படி என் வாழ்க்கை? நான் கரெக்டாக தானே போகிறேன், கரெக்டாக தானே ஜெபம் பண்ணுறேன், ஏன் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது? எல்லாம் கால தாமதமாகவே போகுது. ரெண்டாவது, நான் நினைக்கிற காரியம் அந்த ஏற்ற காலத்தில் நடக்காத போது என்னுடைய உறுதி அசைக்கப்படுது. உடனே நடந்துட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவோம்ல. சில காலங்கள் கால தாமதம் தேவன் பண்ணி சில காலங்களை கொடுப்பார். நீ எப்படி உறுதியா இருக்கின்றதை பார்ப்பார். ஆமென். என்ன பிடிச்சிட்டு இருக்கிறியா, இல்ல என்ன தூசிக்கிறியா, இல்ல என்னை விட்டுடுவியா, இல்ல என்னை விட்டுட்டு ஓடிடுவியா? ஸ்தோத்திரம். மரணத்துக்கு ஏதுவான சில பல வியாதிகள் என் சரீரத்தில் வரும்போது நீ நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாம உறுதியாரு. கர்த்தர் கையில் இருக்கு, அவர் மீறி ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. அப்படி நடந்துட்டா அப்படின்னு பிசாசு சொல்லுவான். அப்படி நடந்துட்டா அதை மீறி உங்களால பேச முடியல. அப்படி நடக்காது அப்படின்னு சொல்ல முடியல. நடந்துட்டா நடக்காதுன்னு சொல்லிட்டு போறீங்க. ஆனா ஒரு கொஸ்டின் உள்ள வைக்கிறானே, நடந்துட்டா அதையும் சொல்லணும். அவரை மீறி நடக்காது. நீங்க கொடுக்கிற ஒரே பதில் அவனுக்கு, உன் அஸ்திபாரம் நிர்மூலம். எந்த அஸ்திபாரம்? தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை என்கிற உறுதி என்கிற அஸ்திபாரத்தை அசைப்பதற்கு அவன் பலவிதமத்துல அந்த மறைவிடத்திலிருந்து அந்த அம்பை எய்வான். சொல்லுவான், அப்படி நடந்துட்டா அவர் அறியாம நடக்காது. நீங்க சொல்லுங்க, அதான் பதில். ஆமென் சொல்லுங்க. அப்படி நடந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லாதீங்க. அவர் அனுமதி இல்லாம நடக்காது. அவர் அனுமதியோடு நடந்தா ஒன்னும் செய்ய முடியாது. அப்படிதானே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப உங்க வாழ்க்கையில கால தாமதங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அசைச்சு பார்க்கும், உங்க உறுதியை அசைச்சு பார்க்கும். இத்தனை வருஷம் காத்திருக்கேன் ஆண்டவரே, இத்தனை வருஷம் நான் அழுவுறேன், நெருக்கம் நடந்தே ஆகணும். ஸ்தோத்திரம். நான் நினைச்சது நடக்கல. ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள். சில வேளையில என் நினைவுகள் அவர் நினைவுகளா இருக்காது, என் வழிகள் அவர் வழிகளா இருக்காது. அதனாலதான் சில நேரத்தில் ஆண்டவர் சில கால தாமதங்களை நம்முடைய வாழ்க்கையில பண்ணுவார். அது உங்க விசுவாச வாழ்க்கையை அசைக்கும், உறுதி அசைக்கும். ஸ்தோத்திரம். நீங்க கொஞ்சம் அசைவீங்க, ஐயோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதே அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஆண்டவர் சொல்லாரு, அந்த பிசாசு எய்கிற மறைவிடத்திலிருந்து எய்கிற அம்பு அது. நாலாவது அஸ்திபாரம் உங்க உறுதி. என்ன நடந்தாலும் சரி, பார்க்கலாம் ஆண்டவர், பார்த்துருவோம். அதையும் அதான் நீங்க சொல்ல வேண்டிய காரியம். அம்மாவே இல்லையா? யோபு போய் சொல்றான்ல, ஜீவனை விடு தூசித்து. அவன் சாகிறது முக்கியம் இல்ல, மறுதளிப்பதுதான் முக்கியம். யோபு செத்துறது பெரிதல்ல. யோபு தன் வாயில தேவனை தூசிச்சு அறிக்கை செய்து ஜீவனை விடுவானான்னு பார்க்கிறான். அவன் சொல்றான், ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் உத்தமத்திலிருந்து நான் விலக மாட்டேன். என்ன அழகான பிரைஸ் இல்ல அது? என்ன அழகா சொல்றான் பாருங்க. ஜீவன் போவது அடுத்தது, மறுதளிப்பதுதான் முக்கியம். உறுதியிலிருந்து விலகுவதுதான் பிசாசு தந்திரம். அப்ப அவன் சொல்றான், என் உத்தமத்திலிருந்து நான் விலக மாட்டேன், நான் தேவனை குறை சொல்ல மாட்டேன், தேவனத்தில் உறுதியா இருப்பேன். அவருக்கு தெரியும் எல்லாம். ஸ்தோத்திரம். அதுதான் அஸ்திபாரம். அந்த உறுதி அவன் இழந்து போன அத்தனையும் இழப்புல ஒரு மனுஷன் சொல்றான்னா அதான் என் பெரிய காரியம். சொல்ல முடியுமா நம்மளால? எத்தனை இழந்திருப்போம்ல நம்முடைய வாழ்க்கையில. ஒண்ணு ஒண்ணா காட்டுவான், பாரு இது போச்சு, அது போச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சு. நான் சொல்றேன், இந்த கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து நீ தேவனுக்குள்ள உறுதியா கர்த்தருக்காக நிற்கும் போது நீ என்ன இழந்தாயோ கர்த்தர் 2 மடங்கு அதை உனக்கு திரும்பி கொடுப்பார். கர்த்தர் உனக்கு 2 மடங்கு அதை திரும்பி கொடுப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். The reward is coming. The reward is on the way. தேவன் உனக்கு கொடுக்க போகிற அந்த பிரதிபலன் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. வேத பிள்ளையே, அவன் உறுதியை பார்ப்பார். அப்ப அவர் தைரியமா சொல்லுவார், என் பிள்ளைய பத்தியா, நீ
இத்தனை அம்பு எஞ்ச, ஆனா என் பிள்ளையுடைய உறுதியிலிருந்து ஒரு அடி கூட என் பிள்ளை பின்வாங்கல. அதான் தாவீது சொல்லுவான், என்ன சொன்னாரு? இத்தனை நடந்தும் எங்கள் இருதயம் உம்மை விட்டு பின்வாங்கவில்லை. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டார். இத்தனை நடந்தும், எத்தனையோ நடந்துச்சு என் வாழ்க்கைக்கு, ஜீவனுக்கு ஏதுவான மோசமான காரியம் எல்லாம் நடந்தும் அவரை விட்டு பின்வாங்கன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இல்லவே இல்லை. இதுதான் இன்னைக்கு சபைக்கு தேவை. கால தாமதங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை அசைச்சு பார்க்கலாம். நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காதது ஒருவேளை உங்க அஸ்திபார வாழ்க்கையை அசைச்சு பார்க்கலாம். உங்க கணவன் கேட்பார், என்ன நீ இவ்வளவு ஜெபம் பண்ற, ஒண்ணும் நடக்கல. நீ சொல்லணும், அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. வரும், நீ அப்படிதான் சொல்லணும், வரும். நீ அறிக்கை பண்ணிட்டே அது வரும். ஆமென். இந்த இடத்துலதான் நீங்க அசைஞ்சிடக்கூடாது. 5வது ஒன்று வாசித்து முடிக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்ம அசைக்கப்படுகிற அஸ்திபாரம், 5வது அஸ்திபாரம், யோவான் 8:9 நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். அசைக்கப்படுகிற, நிர்மூலமாக்கப்படுகிற 5வது அஸ்திபாரம் உன்னுடைய நல் மனசாட்சி. ஒரு தேவ பிள்ளைக்கு கட்டாயம் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு நல்ல மனசாட்சி உனக்குள்ள இருக்கு. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்றைக்கு இந்த நல்ல மனசாட்சியை ஒரு தேவ பிள்ளை இழக்கிறோமோ அன்றைக்கு உங்க அஸ்திபாரம் நிர்மூலமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறது உங்க மனசாட்சி தான். ஆமாவா இல்லையா? நீ ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்றது உன் மனசாட்சி தான். நீ ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லி உனக்கு சாட்சி கொடுப்பது மனசாட்சி தான். உங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் நீ பரிசுத்தமா வாழ்றியா இல்லையா. ஏன்னா யாருமே உங்களை கண்காணிக்க முடியாது. நீ ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கை வாழ்றது சாட்சி கொடுக்கிறது உன் மனசாட்சி தான். தேவனுக்குள்ள நான் கரெக்டா இருக்கிறேன், குறைவில்லாம வாழ்றேன், என்னை பத்தி சாட்சி சொல்லுவது என் மனசாட்சி. சில நேரத்தில் சொல்லு, நீ ஒழுங்கா வாழல. ஹலோ, இருக்கீங்களா? நீ ஒழுங்கா வாழல அப்படின்னு சொல்றது யார் தான்? உங்க மனசாட்சி தான். இந்த மாதிரிலாம் நீ இல்லப்பா, ஒழுங்கா இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்ணா பின்னான்னு ஓடுற, அடுத்தவன் சொல்றதை கேட்கிற, ஸ்தோத்திரம். கட்டாயம் உங்க மனசாட்சி பேசும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றது யாருன்னா பாஸ்டர் அல்ல. உங்களோட கூட நான் பேசிட்டே இருக்க முடியாது. உங்க மனசாட்சி உங்களோட பேசும். உபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவளை கொண்டு வந்து ஆண்டவர் முன்னாடி நிறுத்துறாங்க. ஆண்டவரே, இவளை நாங்கள் பிடித்தோம், என்ன செய்யட்டும்? என்ன நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிச்சு கொள்ளணும் அவளை. இப்ப நியாயப்பிரமாணம் மாற்றப்படுது. ஏன்னா இயேசு வந்துட்டார்ல. இயேசு வந்த பிறகு நியாயப்பிரமாணம் மாற்றப்படுது, நிறைவேறிட்டு பிரமாணமே மாறிடுச்சு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்றது இப்ப அன்புல போயிடுச்சு. ஸ்தோத்திரம். உன்னை ஒருத்தன் கண்ணத்துல அரைஞ்சா பழைய ஏற்பாட்டின்படி அவன் 2 கண்ணத்திலே அறையணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 கண்ணத்திலே அறையணும். ஆனா இப்ப இயேசு என்ன சொன்னாரு? உன்னை ஒரு கண்ணத்துல அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டிடு, இதையும் அடிச்சிட்டு போப்பா. இன்னும் அந்த பிரமாணத்துக்குள்ள நம்மள யாருமே வரல. அப்படிதானே? யாராவது கொடுத்துருவோம் உங்க கண்ணத்தை? கொடுப்பீங்களா? இந்தப்பா உங்களை அடிச்சுட்டப்பா, இந்த இன்னொன்னு அடிச்சுக்கோ. அந்த பிரமாணம் இன்னும் யாருக்குள்ளே வரல. அந்த அளவு நம்ம யாருமே வளரல. ஆண்டவர் சொன்னாரு, உங்களில் குறைவில்லாதவன், உங்களில் சுத்தமா இருக்கிறவன், உங்கள கரெக்டா இருக்கிறவன் எவனோ அவன் முதல்ல கல்லடிக்கிறப்பா. எல்லாரும் தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு, மனசாட்சி கடிந்து கொள்ளுது, மனசாட்சி பேசும். இந்த மனசாட்சியை தான் பிசாசு அஸ்திபாரத்தை நிர்மூலமாக்குவான். விட எல்லாரும் போல வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். நம்மளும் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. நம்மளால அப்படிலாம் வாழ முடியாதுப்பா. நம்மளால அப்படிலாம் கடுமையாலாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாதுப்பா. இப்படிலாம் பாச சொல்ல மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு உங்க மனசாட்சியை மழுங்கடிச்சு மற்றவனை போல உலகத்தால போல வாழ வச்சுட்டு சபைக்குள்ள வந்து குற்றமில்லாத ஒரு மனசாட்சியோட இருப்போம் பார்த்தீங்களா? அப்போ உங்க மனசாட்சி அடிச்சு காலி பண்ணிட்டான்னு அர்த்தம். நீங்க செய்யற குறைவெல்லாம் உங்க மனசாட்சி உங்களோட பேசுதுன்னா நீங்க ஆண்டவருக்குள்ள கரெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் பேசுற வசனம் என்றைக்கோ உங்களுக்கு ஒரு நாள் ஞாபகம் வரும். அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவார் ஆவியானவர். உன் மனசாட்சி இழந்துடாதப்பா, உன் மனசாட்சி இழந்துடாத.
பிசாசு மனசாட்சி தான் கெடுப்பான். ஏன்னா இந்த மனசாட்சியை மழுங்கடிச்சுட்டா அது எல்லாத்தோடையும் பழகிடும். பழக பழக பாலும் புளிக்கும் பார்த்தீங்களா, அந்த கதையாயிரும். முழுது நினைஞ்சா குளிர் தெரியாது. குளிர் வந்து தண்ணி மேல ஊத்துற வரைக்கும் தான். தவக்கு 4 கோலை எடுத்து ஊத்தி பாருங்க, அவ்வளவுதான், அதோட அந்த குளிர் போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருப்போம். இந்த கதை தான். முழுக நினைஞ்சா குளிர் தெரியாது, பழக பழக பாலும் புளிக்கின்ற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்குவோம். எல்லாரும் அப்படிதான் வாழ்றாங்க, நம்மளும் அப்படியே வாழ்ந்துட்டு போயிருவோம். மனசாட்சி சில நேரத்தில் உங்களோட பேசும். இந்த மனசாட்சியை மழுங்கடிச்சுட்டா பிசாசு சொல்றான். பைபிள் சொல்லுங்க, தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றல, சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிடுறான். இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம எப்பொழுதும் போல மற்றவங்கள போல வாழ்ந்துட்டு நம்மளும் போவோம். இதான் அஸ்திபாரம். உங்களை பத்தி நல்ல மனசாட்சி இருக்கணும் உங்களுக்குள்ள. உங்க மனசாட்சி உங்களை பத்தி நல்லா சொல்லணும். நீ கரெக்டா இருக்க, கரெக்டா வாழ்ற, அந்த ரங்கத்துல கரெக்டா இருக்க, பரிசுத்தமா வாழ்ற, ஸ்தோத்திரம், நல்ல விசுவாச வாழ்க்கை வாழ்ற, நீ ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறன்றத உங்களுக்கு சொல்லுவது உங்கள் மனசாட்சி. இன்னைக்கு உங்க மனசாட்சி உங்களை பத்தி என்ன சொல்லுது? வீட்டுக்கு போகும்போது கேட்டே போங்க, என் மனசாட்சியே என்னை பத்தி என்ன சொல்ற? கரெக்டா இருக்கேன்னு சொல்லுதா? சின்ன சின்ன குறைவை கூட ஆண்டவர்கிட்ட போய் சரிப்படுத்திக்கன்னு சொல்லுதா? அல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் உன்னை தாழ்த்தி தேவனுடைய அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சொல்லுதா? ஐயோ, தேவனுக்கு விரோதமா நான் இப்படி பேசிட்டேனே, ஐயோ நான் இப்படி பார்த்துட்டேனே, இப்படி யோசித்துட்டேனே அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை கடிந்து கொள்ளுதா? உடனே தேவனோட ஒப்புரவாக சொல்லுதா? உடனே ஆவியானவர்களை உந்தி கொண்டு போய் அந்த தேவ சமூகத்தில் நிறுத்தி உங்களை தேவனோடு ஒப்புரவாக வைப்பாயானால் அந்த மனசாட்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம். சின்ன குறைவு கூட உடனே ஆண்டோட பேசி சரிப்படுத்தும். அதான் நல்ல மனசாட்சி. ஆமென். இததான் பிசாசு நிர்மூலமாக்குவான். விடு, பாத்துக்கலாம், விடு, போதும், விடு, இந்த வாழ்க்கை போதும், விடு, இப்படி வாழ்ந்தா போதும் போ அப்படின்னு சொல்லி உங்க மனசாட்சியை மழுங்க அடிச்சுட்டாங்கன்னா உங்க அஸ்திபாரம் நிர்மூலமாகி விட்டது. எழுந்து நிற்போம், சோமனம்.